மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ள இந்த ரெசிபியை அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணிருங்க. இன்னைக்கு வந்து சிம்பிள் அண்ட் டெலிஷியஸான மேங்கோ ஐஸ் கேண்டி ரெசிபி எப்படி பண்றதுன்னு தான் சொல்ல போறேன். முதல்ல ஒரு 2 மேங்கோ எடுத்துக்கலாம். நல்லா பழமா இருக்கணும். அதை வாஷ் பண்ணிட்டு அது தோலெல்லாம் வந்து எடுத்துட்டு உள்ள இருக்கிற பல்ப் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பல்ப் எல்லாமே வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. மேங்கோ வந்து ஸ்வீட்டா இருந்துச்சு, அதனால நான் சுகர் கம்மியாவே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பால் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன். திக்கான பால், அதனால ஏடெல்லாம் சேர்த்து அப்படியே நல்லா வந்து ஒரு ஃபைன் பியூரியா வந்து அரைச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு வந்து நான் வெறும் 3 ஐட்டம்ஸ் தான் போட்டிருக்கேன். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பண்றதுக்கு முக்கியமான பொருளே வந்து இந்த மோல்டு தான். இந்த மோல்டு இல்லைன்னா நீங்க வந்து கிளாஸ்ல கூட ஊத்தி ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படியே. இந்த மோல்டோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் டீட்டெயில் ஷேர் பண்றேன். இந்த மோல்டு கூடவே இந்த கீழே இருக்கிற கப்பும் பின்ன அந்த ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்க சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மோல்டு எல்லாம் செட் பண்ணிட்டு நம்ம பியூரி அரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து அதுக்குள்ள வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நல்லா சென்டர்ல ஃபிட் ஆகுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை ஒரு 6 hours அட்லீஸ்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகணும். நான் வந்து ஓவர் நைட் ஃபுல்லா எடுத்து பார்த்தா நல்லா வந்து அது மோல்ட்ல வந்து செட் ஆகி இருந்துச்சு. மோல்டை வந்து தண்ணிக்குள்ள ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சு எடுத்தா ஐஸ் வந்து ஈஸியா வெளியே வந்துடும். ஸோ இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மெயினாக கிட்ஸ்க்கு ட்ரை பண்ணி கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் மை பேஜ். தேங்க்யூ, பாய்.